நான் ஒன்றும் பண்ணலைங்க ஐயா, நான் மழை வந்தது கொஞ்சம் ஒரு இடத்துல ஒதுங்கின ஒரு கோயில் ஓடம் ஒதுங்கிட்டு ஆனால் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். யோசிக்கிறார், ஒதுங்கன்னு வீட்டுக்கு போனேன். அப்புறம் இல்லை நீ ஏதாவது நினைச்சியா, ஏதாவது யோசிச்சியா, என்னென்ன பண்ணுன்னு கேட்குறாரு. நான் நேற்று நினைச்சேன், ஒரு சிவனாலயத்துக்கு ஒழுகுதே, ஒரு 10 ஓலை வாங்கி போட்டால் ஒழுவாமல் இருக்கும் அப்படின்னு மனசில் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு வாங்கி கூட போடலை, மனசில் நினைச்சேன், அவ்வளோதான். மறுநாள் மாலை நான் இங்கே வந்து உங்களை பார்க்குறேன், என்னங்க ஆச்சு என்னன்னு கேட்குறாரு. கேட்டப்ப அந்த சோதிடர் சொல்கிறாரு, என்னுடைய கணிப்பு இது வரைக்கும் போய் ஆனது கிடையாது. ஆனால் உன்னுடைய எண்ணம் அந்த சிவபெருமானுக்கு ஒரு ஓலையை வாங்கி கொடுங்கன்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கே இந்த ஜாதகம் என்னுடைய சோதிடம் இந்த தன்மையும் தாண்டி நன்மை நடக்குதுன்றதே நான் மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். இதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கறதையே இதோட விட்டு ஒழிகிறேன். இந்த சோதிடங்கள் பார்த்துதான் அதன்படி நடக்குன்றது இவ்வளவு காலம் நான் நம்பி இருந்தேன். ஆனா சோதிடத்தையே தாண்டி நல்லது நடக்கும். நம்மளுடைய எண்ணத்தின் ஆற்றல், நம்ம ஒரு சிவன் ஆலயத்துக்கு ஒரு நல்லது செய்யறோம், நம்ம நினைச்சதுக்கே ஒரு நன்மை நடக்குதுன்னா அப்ப அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நன்மை செய்யறதும், அவரை சார்ந்த அன்பர்களுக்கு ஒரு தூய்மையான தொண்டு செய்யறதும், நல்ல உயிர்களுக்கு உயர்வுக்காக நாம் உதவி செய்யறதும், இதெல்லாம் நம்ம சோதிடம் என்ன ஜாதகம் எல்லாத்தையுமே கடந்து நம்மளால வெற்றி கொள்ள முடியும், வாழ முடியும் அப்படின்றது அவருக்குள்ள ஒரு ஊக்கம் ஏற்படுது. அன்றோட ஒரு சோதிடம் பார்க்கறதையும் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணலான்ற ஒரு எண்ணத்தோட போய் சாடுறாரு. இந்த கதையுடைய கருத்து என்னன்னா, நாம நிறைய பேர் ஜாதகங்களை நோக்கி ஜாதகங்களை பார்த்து இந்த ஜாதகத்தை இப்படிதான் இருக்கு, இது பொருத்தம் இருக்கு, அந்த பொருத்தம் இல்லை. ஒரு பெண்ணை நம்ம பார்க்கறனாலும் அடிப்படையா ஒரு 5 பொருத்தமாவது கண்டிப்பா இருக்கணும். எல்லா பொருத்தம் இருந்தாதான் பார்க்குறாங்கன்னா அத்தனை பொருத்தம் இருந்துமே கரெக்டான குடும்ப வாழ்க்கையை வாழறாங்கன்னா கிடையாது. எல்லா பொருத்தம் இருந்தும் சரியா வாழறா அதுவும் கிடையாது. அப்ப நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்ப விதியையும் கடந்து வாழ முடியும். நம்மளுடைய எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நாம ஒரு நல்லதை நம்ம நினைத்தாலே விதியை நம்ம கடக்க முடியும். விதியை நம்ம கடக்கணும்னா நம்ம மனதில் நல்லது நினைத்தாலே விதியோ சரி வினையோ சரி எல்லாத்தையும் கடக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் என்பதுதான் கதையின் கருத்து. ஒரு சிவன் ஆலயத்திற்கு ஒரு ஓலையை போடணும் நினைத்தவருக்கே விதியை கடந்தாருன்னா, ஒரு சிவன் ஆலயத்துக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கறவங்களும், சிமெண்ட் வாங்கி கொடுக்கறவங்களும், ஒரு கம்பியோ, இப்படி நிறைய சிவாலயங்கள் சிதலமடைந்து இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு உங்களால முடிந்த உதவி நீங்க செய்யும் பொழுது எண்ணற்ற நன்மைகள் உங்களை சாரும் என்பது ஐயமே இல்லை என்பதுதான் முழுமையான கருத்து.